வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். நகரசபை மூலம் முதற்கட்டமாக ராபர்ட்சன்பேட்டை வணிக இடங்களை சுத்தம் செய்யப்பட்டது. நகரசபை தலைவர் திரு வி முனிசாமி, கமிஷனர் சர்வர் மர்ச்சென்ட் பங்கேற்பு. கோலார் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் தலைமையில் 10/11/2020 அன்று நடைபெற்ற நகரசபை ஆலோசனை கூட்டத்தில் தீப திருநாளைக்குள் 35 வார்டுகளையும் சுத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 12/11/2020 அன்று காலை சுமார் 6:30 மணி முதல் நகரசபை வளாகத்திலிருந்து சுமார் 100க்கும் அதிகமான துப்புரவு பணியாளர்களுடன் வலம் வந்த நகரசபை தலைவர் திரு வள்ளல் வி முனிசாமி அவர்கள் ராபர்ட்சன்பேட்டை முழுக்க உள்ள வணிக வளாக இடங்களை சுத்தம் செய்து ஸ்வச் பாரத் நகரமாக ஆக்கிவிடும் வகையில் பணியினை துவக்கி வைத்தார். நகரசபை கமிஷனர் சர்வர் மர்ச்சென்ட் அவர்களுடன் நகரசபை கவுன்சிலர்கள் விஜயகுமார், பிரவீன்குமார், வேணுகோபால், நந்தகுமார் ஆகியோருடன் நகரசபை துணைத் தலைவி திருமதி தேவி கணேஷ் ஆகியோரும் இந்த பணியினை முடக்கிவிட்டனர். ನೋಟಿಸ್ ಜಾರಿ ಮಾಡೋ ಒಂದು ಮ್ಯಾನೇಜರ್ಗೆ ನಗರಸಭೆ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ನೀವು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಮ್ಗೇನು ಆದಾಯ ಇದೆ? தங்கவேல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ஓவி டேவிட் இல்ல திருமணம். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KH முனியப்பா பங்கேற்பு. கோலார் தங்கவயல் மாரிகுப்பம் தெலுங்கு வட்டத்தில் வாழ்ந்து தற்சமய ஊர்கம் பகுதியில் வசிக்கும் தங்கவயல் காங்கிரஸ் கட்சி முக்கிய பொறுப்பில் இருந்த ஓவி டேவிட் இல்ல திருமண வரவேற்பில் முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு KH முனியப்பா அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களான திலீப்குமார் மற்றும் பவித்ரா ஆகியோரை வாழ்த்தினார்கள். அவருடன் தங்கவயல் நகரசபை தலைவர் திரு வள்ளல் வி முனிசாமி, நகர காங்கிரஸ் கட்சி தலைவர் மதலைமுத்து, கவுன்சிலர்கள் ஜி ரமேஷ், குரு சாந்தி, அன்பு, தாடி ரமேஷ், தாடி சுரேஷ், பாபு, வேணுகோபால் உட்பட பெரும்பாலான காங்கிரஸ் பிரமுகர்கள் కలந்து கொண்டனர். ప్రేమమ్మను మీరు దీవించి మీరు అనుగ్రహించిన రెండవ గర్భఫలం, అలాగే పవిత్రమ్మ వారి తల్లిదండ్రులు మీ కృపలో వారిని దీవించారు. మా ప్రభు సమయమున మరి మా దీవెనలను మీ కృపలో అంగీకరించి మీ కృపలో దేవుడి గారు వారి కుటుంబ పక్షాన సన్మానించాలని కోరుతున్నాను. అలాగే వారికి వచ్చినటువంటి పనులని కూడా సన్మానిస్తారు దేవుడి గారి కుటుంబం. ఈ కార్యక్రమం కాగానే మనము రిసెప్షన్ కార్యక్రమాన్ని ముందుకు కొనసాగిస్తాం. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தங்கவயல் சென்னை இடையே பேருந்து இயக்கம். நாடு முழுவதும் கொடிய கொரோனாவால் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து அடியோடு கைவிடப்பட்டது. இதனால் வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கோலார் தங்கவயலில் இருந்து 12/11/2020 அன்று முதல் சுமார் ஒரு வார காலத்திற்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு கர்நாடக அரசின் KRST பேருந்துகள் தங்கவயலிலிருந்து சென்னைக்கும் அதேபோல் தங்கவயலிலிருந்து வேலூருக்கும்
மற்றும் குடியாத்தத்திற்கும் புறப்பட்டன. தினமும் 3 முறை இந்த சேவை நடைமுறையில் இருக்கும் என பேருந்து அதிகாரி ಕೂರಿನಾರ್. ತಮಿಳುನಾಡಿಗೆ ನಿಮ್ದು ಏನೇನು ಸರ್ವಿಸ್ ಇದೆ ಓಡಿಸ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸನ್ನು ಆಪ್ರೇಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ನಮ್ಮದು ಏನು ಸರ್ವಿಸ್ ಇದೆ ಅದನ್ನು ನಾವು ಕಳಿಸ್ತೀವಿ. ಜನರ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಹೇಗಿದೆ ಸರ್? ಫಸ್ಟ್ ಜನ ಇವಾಗಿನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಜನ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸಾಯಂಕಾಲ ಆದೇಶ ಆಗಿದೆ, ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜನ ಬಂದು ಇವತ್ತಿಂದ ಎಲ್ರಿಗೂ ನೀವು ತಾವು ಒಂದು ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಜನ ಬರ್ತಾರೆ. ಸರ್ ಸೀಟುಗಳೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿ? 55 ಸರ್ ಏನಿದ್ರೆ ಅದು ಈಗ ಅಲ್ಲ ಮಾಸ್ಕ್ ಹಾಕ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು, ಜನ ಮಾಸ್ಕ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. ಕೆಪಾಸಿಟಿ ಇದೆ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಹಾಕಿ, ಕೆಪಾಸಿಟಿ ಮೇಲೆ ಹಾಕೋದು ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಇಲ್ಲ. ಎಷ್ಟು ಗಾಡಿಗಳು ಸರ್ ಟೈಮಿಂಗ್? ಟೈಮಿಂಗು 8 ಗಂಟೆಗೆ, 9:15ಗೆ, 10:15, ಆಮೇಲೆ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆ, ಸಾಯಂಕಾಲ 5 ಗಂಟೆ, ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆ. ಇದು ಯಾವ್ಯಾವ ಗಾಡಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿಗೆ ಹೋಗುವಂಥ ಸರ್? 3 ಗಾಡಿ ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗುತ್ತೆ, 7 ಸಿಂಗಲ್ಲು ವೇಲೂರು ಹೋಗುತ್ತೆ, 1 ಸಿಂಗಲ್ ಗುಡಿಯಾತ್ತ ಹೋಗುತ್ತೆ. ಹಿಂದೆ ಏನಿತ್ತು ಅದೇ ಟೈಮಿಂಗ್ಸ್ಗೆ. கோலார் மாவட்டத்தில் புத்தர் மண்டபம் திறப்பு விழா. மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு நாகேஷ் மற்றும் திரு எம் வெங்கடசாமி பங்கேற்பு. கோலார் மாவட்டம் சீனிவாசபுரா மல்லக்கான அள்ளி பகுதியில் விஸ்வ புத்தா சங்கம் மற்றும் டாக்டர் BR அம்பேத்கர் வாதி சங்கங்களின் சார்பாக புத்தர் மண்டபம் திறப்பு விழா 12/11/2020 அன்று பகல் சிறப்புடன் நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராய் கோலார் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு நாகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு மண்டபத்தை திறந்து வைத்தார். விழாவிற்கு தலைமை தாங்கிய திரு எம் வெங்கடசாமி சிறப்பு சொற்பொழிவை ஆற்றினார். இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பௌத்த தம்மதத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம் கதிர்மணி பார்வைகளுக்காக. உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.